சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் முழுதும் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவருக்கு ஏற்புடையாக இருக்கட்டும். அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை லூக்கா புத்தகத்திலே அதிகாரம் 19வது இறைவசனம் 10. இழந்து போனதை மீட்கவே மானிட மகன் வந்தார். ரொம்ப அழகான ஒரு வசனம். இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். நம் ஒவ்வொருவருக்கும் இது ஒரு படிப்பினையான ஒரு அறிவுரை நிறைந்த ஒரு வார்த்தை. இந்த இறை வார்த்தை நம்முடைய தவறினால் நாம் எப்படி வாழப்போகிறோம், எப்படி இதிலிருந்து மீளப் போகிறோம், எப்படி இந்த தண்டனையிலிருந்து நாம் வெளியே வரப்போகிறோம் என்று வேதனையோடு வாழ்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு, மனதிலே கஷ்டத்தோடும் கவலையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த வார்த்தை ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. இழந்து போனதை மீட்கவே மானிடமான் வந்திருக்கிறார். நேற்று நான் கூறினேன், இயேசு நமக்கு வாழ்வும் வழியும் சத்தியம் என்று சொன்ன உண்மையும் என்று சொன்ன. எனவே இந்த இறைவன் இயேசு வாழ்ந்த காலத்திலே எரிக்கோ பட்டணத்திலே சக்கேயு என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் வழி தண்டுபவருக்கு தலைவன். அவன் வழியெல்லாம் நெறிமுறை தவறி முறையான வரி வாங்குவதற்கு பதிலாக அவன் பல நேரங்களிலே வரிகளை கூட்டி தப்பாக வாங்க ஆரம்பித்தான். விதமாக அவன் தன் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்டான். அவன் அந்த டிஸ்ட்ரிக்டுடைய கலெக்டராக இருந்தான். ரெவென்யூ வரி தண்டுபவருக்கு தலைவன் என்று அவன் சொல்லுவான். அப்படி என்றால் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவன் வாழ்வு அது பாவம் நிறைந்த வாழ்வு என்று அந்த யூதர்கள் கருதுகிறார். ஏனென்றால் அவன் முறை தவறி அவன் ஊதியத்தை சம்பாதிக்கிறான் என்பதை அறிந்தவுடன் அவனை பாவி என்று அவர்கள் ஒதுக்கி வைக்கிறார். பாவியை ஒதுக்கி வைத்திருந்தபடினாலே அந்த நாட்களிலே இயேசு ஆண்டவர் அந்த வழியில் வரிக்கோ பட்டணத்துக்கு வருகிறார் என்பதை அறிந்த உடனேயே இவன் உள்ளத்திலே ஒரு உந்துதல், எப்படியாவது நான் இவரை சந்திக்க வேண்டும் என்று அவன் புறப்பட்டு அவரை தேடி வருகிறான். கூட்டம் அலைமோதியது. இவனால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவன் குள்ளன். வேதத்தினர் சொல்கிறார்கள், அவன் செய்த பாவம் அவனை சுற்றி நின்றது. எனவே அவனால் பார்க்க முடியவில்லை. ஆனால் அவன் உள்ளத்திலே இருந்த உந்துதல். அவன் என்ன செய்கிறான், எதையும் பார்க்காமல் தான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இந்த பெருமை எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறி மேலே ஏறி கீழே இயேசு வருவதை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இயேசுவோ அவர் பாவியை மீட்க வந்தவர். நெறிமுறை தவறி வாழ்கிற மக்கள் வாழ்க்கையை சரி செய்ய வந்தவர். அவர் பாவிகளை அன்பு செய்கிற கடவுள். எனவே அவர் அந்த மரத்தின் அடியிலே வரும்பொழுது
அவர் அப்படியே மேலே நோக்கி பார்க்கிறார். அவர் பார்க்கும் பொழுது பார்த்தது மாத்திரமல்ல, அவன் பெயரை சொல்லி சக்கேயுவே விரைவாக இறங்கி வா என்று கூறுகிறார். சக்கேயு விரைவாக இறங்கி வந்த உடனேயே அவர் அவனிடம் கூறுகிறார், இன்று நான் உன் வீட்டிற்கு வருகிறேன், விருந்துண்ண வருகிறேன் என்று கூறுகிறார். இந்த மக்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். பாவியோடு பந்தி அமரக்கூடாது என்பது யூத பாரம்பரியம். இவர் பாவி வீட்டிற்கு செல்கிறாரே, இவர் கடவுளின் பிரதிநிதி என்று சொல்கிறார், கடவுளுடைய மகன் என்று சொல்கிறார், பாவி வீட்டுக்கு செல்கிறாரே என்று அவர்கள் ஒவ்வொருவரும் அவருக்கு ஒருத்தர் பார்த்து அவர்கள் உள்ளத்திலே ஒரு கேள்விக்குறி இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு அவரை ஏற்று அவர் வீட்டிற்கு சென்று என்ன செய்கிறார், அவர் அந்த வீட்டுக்குள் சென்ற உடனேயே அவர் எதற்காக வந்தாரோ, பாவிகளை மனமாற்றி மனம் திரும்ப வைத்து அவர்களை உண்மை வழிக்கு வழிநடத்த வந்தவர். எனவே அந்த வீட்டுக்குள் போன உடனேயே அவன் உள்ளத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அவன் தன் தவறை உணர்ந்து அவர் முன்னிலையிலே அவன் தன்னை அந்த உணர்ந்ததை அவன் வெளிப்படுத்துகிறான். அவன் கூறுகிறான், நான் எதையாவது கவர்ந்திருந்தால் 1க்கு 4 மடங்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறான். என்னிடம் இருக்கிற சொத்துக்கள், நான் சேர்த்த சொத்துக்களை சரி பாதியை மற்றவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று அவன் கூறுகிறான். அர்ஜுனாஸ்களே, இங்கே அவன் வரி தண்டுபவனாக இருந்தவன் இயேசு அழைப்பினாலே என்ன நடக்குது, அவன் வெளிச்சத்திற்கு வருகிறான். இருளிலே வாழ்ந்திருந்தவன் வெளிச்சத்திற்குள் வருகிறான். அவன் உண்மை அறிந்து கொள்கிறான். எனவே அவன் வாழ்க்கையிலே ஒரு மீட்பு அங்கே கிடைக்கிறது. அவன் வாழ்க்கையிலே மீட்பு கிடைப்பது மாத்திரமல்ல, பாருங்கள், அவன் வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சி அவனுக்கு ஏற்படுகிறது. அவன் உள்ளத்திலே இதுவரை இருந்த இருட்டு மறைந்து அவன் உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி தோன்றி இப்பொழுது அவன் வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு விடுதலையை அவன் உணர்கிறான். எனவே அருணார்களே, இயேசு ஆண்டவர் அவர் எங்கு சென்றாலும் அவரிடம் அவர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ அந்த 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 வேலையை அவர் செய்து முடிக்கிறார். இங்கே இந்த சக்கேயு வீட்டுக்கு சென்று அவன் தன்னிடமிருந்து பகிர்ந்து கொடுக்கிறான். தான் சேர்த்து வைத்திருந்த அந்த பணத்தில் பாதியை பகிர்ந்து மற்றவர்கள் கொடுக்கிறார். எப்பொழுது நீங்கள் மீட்பு பெறுகிறீர்களோ, எப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் உங்களை அறியாமல் உங்கள் உள்ளத்திலே ஒரு பற்றற்ற தன்மை மேற்கொள்ளும். அந்த பற்றற்ற தன்மை வரும்பொழுதே நாம் எதிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வந்துவிடும். எல்லாவற்றிலும் உண்மையும் நேர்மையும் நீதியுமாக நடப்போம். மற்றவர்களுடைய எதையும் அபகரிக்காதபடி நாம் வாழ்விலே நாம் ஒரு மகிழ்ச்சியை காண முடியும். எனவே தான் இயேசு அவனை பார்த்து, இவனும் ஆபிரகாமின் மகன் தானே என்று சொல்கிறார். ஆபிரகாமுக்கு உள்ள ஆசீர்வாதம் எல்லாம் அந்த நேரத்திலிருந்து அவனுக்கு கிடைத்தது. அதுபோல் அருமையான சொல்லே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற தவறுகளை நாம் உணர்ந்து ஏற்று நாம் அதிலிருந்து விடுதலை பெற்று இறைவனோடு ஒன்றிக்கும் பொழுது நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாறுவோம். நம்முடைய உள்ளத்திலும் மகிழ்ச்சி, சந்தோஷம் வரும். இதற்கெல்லாம் அடித்தளமாக இருந்தது யார் என்றால் அந்த சக்கேயுடைய மனைவி. அவள்தான் பின்புலமாக இருந்து அவனை வழிநடத்தினாள். அவள்தான் வெரோனிக்காள் என்று இயேசு ஆண்டவர் அவர் சிலுவை சுமந்து கொண்டு போகும் பொழுது ஒரு துகிலை வைக்கிற முகத்திலே அங்கே அவருடைய முகம் பதிகிறதே,
அந்த வெரோனிக்காள் இந்த சக்கையினுடைய மனைவி. எனவே ஒவ்வொரு குடும்ப தலைவியும் தன்னுடைய பிள்ளைகளை, கணவனை நல்வழிப்படுத்த அவர்கள் ஏற்க வேண்டும், வழி நடத்த வேண்டும். எனவே நாம் ஒவ்வொருவரும் இயேசு காட்டிய வழியிலே நாம் செல்லும் பொழுது அவர் அருமையாக இழந்து போனதை மீட்கவே மானிட மகன் வந்தான். நாம் இழந்த வாழ்க்கையை நாம் மறுபடியும் பெறுவதற்கு, நல்வாழ்வு பெறுவதற்கு நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்விலே எப்பொழுதும் என்றும் நல்லது செய்ய நாம் முயற்சி எடுப்போம். நேர்மை, நீதி, நியாயத்தோடு வாழ்ந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் மீட்கப்பட்டவர்களாக ஆண்டவரோடு இணைந்த வாழ்வாழ அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பு தந்தை இறைவா, இவ்விதமாக சக்கேயின் இல்லத்துக்கு சென்று அந்த இல்லத்தை ஆசீர்வதித்தீரோ, அதுபோல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் இல்லத்திலும் நீ கடந்து செல்ல வேண்டும். மக்கள் வாழ்க்கையில் இருக்க தவறுகளை எடுத்து கூறி அதை உணர்த்தி அவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற்று அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற ஒவ்வொரு இல்லங்களையும் சந்திக்கும்படியாக இந்த இயேசு நாமத்திலே வேண்டி மன்றாடுகிறேன். ஆமென்.